எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் லௌகீக படிப்பு வர்சஸ் அலௌகிக படிப்பு. லௌகீக படிப்பு நான் சொல்றது வந்து பூமியில நம்ம படிக்கிற படிப்பு, ஓகேவா? அலௌகிக படிப்புன்னா ராஜயோக படிப்பு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இன்னைக்கு பூமியில எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஜென்ரலாக சொல்றேன், ஓகே? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன், ரொம்ப ஜென்ரலாக. பொதுவாக பசங்களுடைய அபிலாஷை எப்படி இருக்குன்னா, இன்ஜினியர் ஆகிடணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படிலாம் ஒரு கற்பனையோடு இருக்காங்க. இப்போ ஐடி லைனில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது விஷயமா அது படிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, மிஷின் லேர்னிங் படிக்கிறாங்க இல்லையா? இப்படி அந்த துறையில் இருக்க டேட்டா சயின்ஸு, டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றது பார்த்து 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 படிக்கிறாங்க. யார் ஒருத்தருக்கு வந்து படிப்புலேயும் ஆர்வம் இல்லையோ, ஆனால் இந்த உலகம் வந்து ஒரு டிகிரி இருந்தால் தான் மதிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஏ எடுத்து படிக்கிறாங்க. நம்ம பிஏ குறை சொல்லலை, ஓகேவா? லிட்ரேச்சர் படிக்கிறவங்க பிஏ எடுத்து படிக்கிறாங்க, அட்வொகேட் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் பிஏ எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அதை விரும்பி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பொதுவாக இப்படி சொல்கிறாங்க, அதாவது ஏதோ ஒரு டிகிரி ஒன்று ஈஸியாக படிச்சிடலாம், சும்மா ஒரு 3 வருஷம் ஓட்டிடலாம், எனக்கு ஒரு பிஏ கிடச்சிடும் அப்படின்னு படிச்சிடறாங்க, ஓகேவா? ஸோ இப்படி உலகம் பொதுவாக இருக்கிறது. ஒரு ராஜ்யம் 2 பிஏ படிக்கிறாங்க, டபுள் பிஏ படிக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கா புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அதாவது பிஏன்னா பாபாவை படிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துக்கே தெரியாத விஷயம் என்னன்னா, இறைவன் யாருன்னு தெரியாது, அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது, அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பக்தியில அவங்கவுங்க குடும்பத்துல அவங்கவுங்க பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த புரிதலோட பக்தியில இருக்கிற டெக்ஸ்டை வச்சுட்டு அவங்க வந்து கடவுளை கும்பிடுறாங்க. இப்ப நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஃபர்ஸ்ட் கடவுளை விடுங்க, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம யாருன்னா, நம்ம ஒரு உயிர் உருவத்தின் மத்தியில இருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உயிர்ன்றது கண்ணுக்கே தெரியாது, ஒளி புள்ளியா இருக்கும். அது வந்து வைரஸ் பாக்டீரியோட சின்னது, அதனால தான் நம்ம கண்கள் பார்க்க தெரியல. நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்கறது இந்த பச்சை தத்துவங்களோட உடல் தான் தவிர நம்ம உயிரை கிடையாது. உயிரின்ற பார்வையில் இன்னைக்கு பூமியில் 800 கோடி பேர் இருக்கோம்னா நம்மளாம் சகோதரர்கள், ஆண் பெண்ணின் பத சகோதரி. இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் பேர் பரமாத்மா. பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தன்னு அர்த்தம். அவருடைய இயற்பெயர் சிவன்னா ஒளி புள்ளின்னு அர்த்தம். அவர் தான் உலகம், அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது, சரியா? அப்ப இறைவன் யாருன்னா ஜோதி சுரூபமான பரமாத்மா. அவர் எங்க இருக்கார்? அவர்னா சாந்தி தாமத்தில் இருக்கார். சாந்தி தாமன்றது ஆத்மாக்களின் வீடு. அது எங்க இருக்குன்னா, பூமி இங்க இருக்கு, எத்தனையோ இந்த சோலார் சிஸ்டத்துக்கெல்லாம் மேல சூட்சும வதனம்னு ஒண்ணு இருக்கு, அது இறைவன் படிச்சதான். அதுக்கும் மேல சாந்தி தாமம் இருக்கு, ஆத்மாக்களின் வீடு. அவர் அங்கதான் இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பரமாத்மா சொல்றது என்னன்னா, என் குழந்தைகள் உதவின்னு கூப்பிட்டாங்கன்னா ஓடி வர்றதுக்கு இருக்கேன் அப்படின்றார். ஆனா கூப்பிடுறதுல என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்பிக்கையோட கூப்பிடணும். நம்பிக்கையோட நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் 1000 ஸ்டெப் எடுத்து வச்சு வருவார். நீங்க அறக்குற நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா அவர் வந்தா கூட உங்களுக்கு உதவி கிடைக்கிறது நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க, ஓகே? அதனால அவர் அங்க இருக்கார். ஸோ அவரோட உருவம் என்ன? ஒளிப்புள்ளி தான். ஸோ நம்மளும் ஒளிப்புள்ளி தான், அவரும் ஒளிப்புள்ளி. ஆனா நம்ம இந்த உடல் எடுத்து நடிக்கிறோம், அவர் உடல் எடுத்து நடிக்கிறது கிடையாது. நமக்கு வந்து லௌகிக அப்பா அம்மான்னு இருக்காங்க, அவருக்கு வந்து அலௌகிக அப்பா அம்மான்னு கூட ஒருத்தர் கிடையாது. அவர் வந்து நம்ம வந்து இந்த பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்து போறோம், அவர் வந்து பிறப்பிறப்பு சைக்கிளில் வர்றது கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய நாலேஜ் இருக்குல்ல, அது நமக்கு மட்டும்தான் கிடைக்குது. அதான் சொல்றோம் 2 பிஏ படிக்கிறோம்னு. 2 பிஏவை பத்தி படிக்கிறோம், பா அப்படின்னு படிக்கிறோம், ஓகே? ஸோ நான் ஒரு இடத்துல யோசிச்சு பார்த்தேன், ஞானம் மரணம் பண்ண ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ல. லௌகிக மக்கள் பிஏ படிக்கிறாங்க, அலௌகிக மக்கள் பிஏ படிக்கிறாங்க, பாவா படிக்கிறாங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு பல விஷயங்கள் தெரியும். அவருடைய குணங்கள்னு நம்ம ஞாபகம் வச்சு படிக்கிறது என்னன்னா, KP² லோ ஹை பிளட் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கணும். நாலேஜ், பியூரிட்டி, பீஸ், லவ், ஹாப்பினஸ், பிளிஸ் அண்ட் பவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுலலாம் ஒரு கடலா இருக்கு. நம்ம அவரோட குழந்தை பாருங்களேன், எங்க அப்பா வந்து ஒரு பிஜேபி கட்சியில ஆரம்ப ஜனசங்க காலத்துல இருந்தே இருந்திருக்காரு, ஓகே? எங்க அப்பா ஒரு மேடை பேச்சாளர், மேடையெல்லாம் போய் பேசியிருக்காரு. அப்போ அந்த குணம் எனக்கு வந்திருக்கு, அதனால தான் நான் இன்னைக்கு யூடியூப்ல ஏதாவது பேசின்னு இருக்கேன். அப்போ பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, பையன் வந்து அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான், அப்பாவோட எல்லா குணங்களும் இவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் பூமியில் இருக்க எல்லாருமே 800 கோடி பேர் இறைவனோட குழந்தை தான்.
அப்ப இறைவனோட குணம்னு ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கணும்ல. அப்ப இறைவன் வந்து நான் சொன்ன இந்த கேபிஎஸ் லோ ஹை பிளட் பிரஷர் சொல்ற அந்த ஞாபகம் சொல்றாங்க குணங்கள் எல்லாமே நமக்கும் இருக்கு. என்ன நம்ம ஆத்மால அது கீழே போய் படிஞ்சிச்சு, அது மேல வந்து மாயையின் குணங்கள் வந்து மாட்டிக்கிச்சு. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. நம்ம வந்து தேக அபிமானத்துல வந்ததுனால, உடல்னு புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு இந்த தெய்வீக குணங்கள் வெளியே வரல. அங்க போய் மாட்டிக்கிச்சு, சேரும் சகதிகளை போய் மாட்டிக்கிட்ட மாதிரி. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, தன்னை ஆத்மாவை நம்ம உணர்ந்து ஆத்மாவை தன்னை அன்பா நினைவு செய்யும் போது புத்தி ஸ்ட்ரென்த் ஆகும். ஆத்மாக்குள்ள 3 விஷயம் இருக்கு. மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்கு. மனசு வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி. புத்தின்றது வரக்கூடிய எண்ணங்களை செய்யலாமா செய்யக்கூடாதான் சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜு. அப்புறம் நம்ம ஒரு செயல் செய்யறோம், அது பேர் கர்மா. அது வந்து எங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னா நம்ம சன்ஸ்காரில் ரெக்கார்ட் ஆகுது. நம்ம பண்றது நல்லது புண்ணியமாயிடும், தப்பு பாவமாயிடும். இப்படி புத்தி ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது மனசு கட்டுப்படுறதுனால மனசு நல்ல தேவையான சிந்தனை உற்பத்தி பண்ணும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஜிங்கலால தான். சரியா? சோ லௌகீக படிப்பு இந்த நேரத்துக்கு இது கரெக்ட்னு நினைச்சு படிக்கிறதெல்லாம் லௌகீக படிப்பு. ஆனா நம்ம யார் ஒருத்தர் இந்த அலௌகிக படிப்பு படிக்கிறாங்களோ, 2 BA கிட்ட படிக்கிறாங்களோ, பாபா கிட்ட படிக்கிறாங்களோ, இந்த ராஜயோக தியானத்தை படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குது. பாருங்களா, இந்த பிரிவில் நான் வந்து BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஓகே, நான் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட். ஓகேவா? அப்படின்னா என்ன, இந்த பிரிவில் நான் ஸ்கூலில் 12 வருஷம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அது வச்சு ஒரு வாழ்க்கை. அப்போ இங்கே படித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இந்த பிரிவுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கரெக்டாக? அடுத்த ஒரு பிரிவின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் அங்கே இருக்கிற அப்பா அம்மா என்ன ஸ்கூலில் போடுவாங்க. அப்போ காலேஜ் படிக்கும்போது அப்போ எனக்கு என்ன விருப்பம் இருக்கும் அதை படிப்பேன். அது அந்த பிரிவுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த ராஜயோக படிப்பு அப்படி கிடையாது. ராஜயோக படிப்பு இந்த பிரிவில் தான் படிக்கிறேன். அதோடைய பலன் எனக்கு 21 பிரிவுகளுக்கு வரும். சத்தியுகத்தில் 8, திரேதால 12, அப்படி பார்த்தா 20 ஆயிடும். இங்க சங்கமத்தில் 1, அப்படி 21 பிரிவுக்கு வரும். வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு வரும். ஸோ இங்கே யாராவது லௌகீகத்தில் ஒரு BA கோர்ஸ் படிச்சாங்கன்னா அந்த BA கோர்ஸ் இந்த பிரிவில் அவங்களுக்கு யூஸ் ஆகும். லிட்ரேச்சர் படித்தாங்கன்னா ஸ்கூலில் டீச்சர் ஆகலாம். அதுக்கப்புறம் ஒரு பிஎட்லாம் படித்தா டீச்சர் ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம். இல்லை வக்கீலான BL படித்தாலும் வக்கீல் ஆகலாம், அப்படி ஆகிடலாம். அது வந்து இந்த பிரிவுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம 2 BA படிக்கிறோம், 2 BA கிட்ட படிக்கிறோம். BA பாபா அவர்கிட்ட படிக்கிறோம். அதனால நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பிரிவுக்கு இல்லை 2500 வருஷத்துக்கு ஆஸ்தி கிடைக்குது. ஸோ இந்த BA BBன்னு யோசிச்சதை வச்சு தான் நான் இந்த கண்டென்ட்டை நான் போடுறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஒரு தகவல். நம்ம வீடியோ கணக்கில் பார்த்தீங்கன்னா 3500 கிட்டத்தட்ட 4000 பக்கம் போயிட்டு இருக்கோம். ஓகேவா? 3800 தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எல்லாம் வருது இல்லையே. இப்போ சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பேர் நம்ம கரண்ட்டாக தான் இருப்பாங்க. கரண்டாக இன்னைக்கு போடுற வீடியோ, இந்த ஒரு வாரத்தில் போட்ட வீடியோ, ஒரு மாசத்துக்குள்ள போட்ட வீடியோ தான் பார்ப்பாங்க. சில பேர் எப்படின்னா சும்மா சர்ச் பண்ணும்போது கூகுள் ஏதோ ஒரு வீடியோ மாட்டோம்ல, அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. அது அப்படி இருக்கும். ஆனால் ஏற்கனவே பார்த்தது, ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சதெல்லாம் படிச்சிருந்தா கூட திரும்பவும் போய் ரீவிசிட் பண்ணி ஒரு வீடியோவும் பார்த்து அந்த வீடியோ பார்க்குறேன்றதுக்காக ஒரு கமெண்ட்டும் போட்டு இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைக்கிறோம்னா ஒரு சைடு 4000 வீடியோ பக்கம் போயிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தர் பழைய வீடியோலாம் பார்க்குறாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட்டாக வரும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னைக்கோ போட்டது இல்லை, நம்ம வந்து 7 வருஷமா இருக்கோம் இந்த யூடியூப் ஸ்பேஸில். அப்போது ஃபர்ஸ்ட் இயர் போட்டது, செகண்ட் இயர் போட்டது யாராவது பார்க்குறாங்களான்னு நினைக்கும் போது கமெண்ட் செக்ஷனில் வரும்போது ரொம்ப சந்தோஷம் தருது. சரி, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.